என்னம்மா கோத? வாங்கப்பா. எதுக்குமா டிவி ஆஃப் பண்ண? நீ பாரு. இல்லப்பா, சும்மா டைம் பாஸ்க்கு பாத்துட்டு இருக்கேன். ஒன்னும் முக்கியமான ப்ரோக்ராம் இல்ல. அப்படியா? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு வந்தேன். என்னப்பா? அன்னைக்கு அக்காவையும் லட்சுமியும் ஆத்துல கொண்டு விட போனியே, கோமல மாமி உன்கிட்ட ஏதாவது சொன்னாலா? அவ ரொம்ப கோச்சுண்டாப்பா. என்னடி சொல்ற? மாமி கோச்சுண்டாளா? அவளுக்கு நீ யாருன்னு தெரிஞ்சுடுதா? அதெல்லாம் ஒண்ணும் தெரியலமா. அப்புறம் எதுக்கு கோச்சுண்டா? அத்தையும் லட்சுமியும் குளிச்சுட்டு வேற ட்ரெஸ் மாத்திட்டு ஃப்ரெஷ்ஷா இருந்தாளா? அத பார்த்ததும் கோமலா மாமி என்ன எதுன்னு விசாரிக்க ஆரம்பிச்சிட்டா. என்ன சொல்றது, எங்க ஆத்துக்கு அழைச்சிட்டு போயிருந்தேன். எங்க அம்மாவை பார்த்து பேசிட்டு இருந்தா. அப்ப அம்மா சாப்பிட்டு தான் போகணும்னு சொன்னா. மாமியால அவ பேச்ச தட்ட முடியல. சரின்னு அங்கே குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வந்தா அப்படின்னு சொல்லி சமாளிச்சேன். கோத, மாமிக்கும் சாராவுக்கும் உன் மேல சந்தேகம் வரலையே? இல்லம்மா, இருந்தாலும் எப்போ எந்த நிமிஷம் நான் யாருங்கிற உண்மை அவளுக்கு தெரிஞ்சிருமோன்னு நான் பயந்துட்டே தான் இருந்தேன். என்னாச்சு கோத? இல்ல, விஜயா மாமி கிட்ட நான் தனியா பாசமா பேசிட்டு இருக்கிறச்ச அவளை அத்தன் தான் கூப்பிடுவேன். ஆனா கோமலா மாமி முன்னாடி என்னைக்காவது அதே மாதிரி அவளை அத்தைன்னு கூப்பிடுவேணும்னு எனக்குள்ள ஒரு பயம். அப்படி நான் வாய் திறந்து ஒரு தடவை அவளை அத்தைன்னு கூப்பிட்டுட்டேன்னா போதும், அவ்வளவுதான். கோமலா மாமி என்ன எதுன்னு என்ன துருவி துருவி கேட்க ஆரம்பிச்சுடுவா. ஏண்டி, இது வரைக்கும் நீ அப்படி எதுவும் கூப்பிட்டு வைக்கலையோனோ? இல்லம்மா, ரொம்ப ஜாக்கிரதையா விஜயா மாமின்னு தான் கூப்பிட்டு இருக்கேன். அப்புறம் எதுக்கு பயந்துட்டு இருக்க கோத? மனசு தெளிவா இருக்கிறவா எந்த சிச்சுவேஷனையும் ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். நீ தெளிவா இருக்கிற பொண்ணு, அப்புறம் எதுக்கு பயப்படுற? ஆமாம் கோத, உன் மேல எனக்கும் நம்பிக்கை இருக்கு கோத. நீ நீ எதையும் சமாளிச்சுடுவ. நான் சமாளிக்கிறது இருக்கட்டும், நீ சமாளிச்சுடுவியாமா? என்னடி ஏதோ குண்ட தூக்கி போடுற? நான் யார எதை சமாளிக்கணும்? கோமலா மாமிய. என்ன கோத, கோமல மாமி அம்மா பத்தி என்ன கேட்டா? என்ன, விஜயாவும் லட்சுமியை மட்டும் நீ உங்க ஆத்துக்கு அழைச்சுட்டு போய் அப்பா அம்மாட்டெல்லாம் அறிமுகப்படுத்தி வச்ச. ஆனா என்ன இன்னும் ஆத்துக்கு அழைச்சுட்டு போகவே இல்லையே, அப்பா அம்மாவை அறிமுகப்படுத்தி வைக்கவே இல்லையேன்னு கேட்டா. நாராயணா, அந்த மாமி அப்படியே சொன்னா? ஏண்டி, நீ என்னடி சொன்ன? உட்காருமா, நான் என்ன சொல்ல முடியும்? கோச்சிக்காதீங்கோ. விஜயாவும் லட்சுமியும் இந்த ஊர்ல 2-3 நாள் தான் இருப்பா, அப்புறம் திரும்பி போயிடுவா. ஆனா நீங்க இங்க சென்னையிலே தானே இருப்பேள். நிச்சயமா உங்களும் எங்க ஆத்துக்கு ஒரு நாள் அழைச்சிட்டு போய் எங்க அப்பா அம்மாவை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்னு சொன்னேன். பாத்தேளண்ணா, நம்ம பொண்ணோட மனதைரியத்தை. கோமலா மாமியை இந்தாத்து கூட்டுன்னு வரப்போறாளாம். அந்த மாமி இங்க வந்தாள்னு வைங்கோ, என்ன நடக்கும் தெரியுமோனா? என்ன கோத நீ? கோமல மாமி நம்ம ஆத்துக்கு வந்தா என்ன பாத்துருவா. அதுக்கப்புறம் நீ யாருங்கிற விஷயம் தெரிஞ்சிடும். உடனே அவ அத்திம்பேட்ட சொல்லிடுவா. அவ்வளவுதான். இத்தனை நாள் நம்ம கண்டு இருந்த கனவெல்லாம் வீணா போயிடும். அமுதலட்சுமி கல்யாணம் நடக்கிறதோ இல்ல நம்ம குடும்பமோ அத்திம்பேர் குடும்பமோ ஒண்ணு சேர்றதோ அப்புறம் நடக்கவே நடக்காது கோத. இதெல்லாம் எனக்கும் தெரியும்பா. ஏண்டி, தெரிஞ்சுடுமா இப்படிலாம் சொன்ன? அம்மா, எனக்கு கோமல மாமியை பத்தி நன்னா தெரியுமா. பேச்சு ஒண்ணுதான், சும்மா படபடபடன்னு பேசுவா. ஆனா அவளுக்கு ஒருத்தரை பிடிச்சிருச்சுன்னா குழந்தை மாதிரி ஒட்டின்றுவா. அத்திம்பேர் குடும்பமும் நம்ம குடும்பமும் ஒண்ணு சேரணும்னா நம்ம முதல்ல கோமலா மாமியை நம்ம பக்கம் இழுக்கணும். அதுக்கு நீ முதல்ல கோமலா மாமி கிட்ட பழகணும். கோமலா மாமிக்கு உன்னை பிடிக்கணும். அப்படி பிடிச்சிருத்துனா நம்ம பிரச்சனை ஈஸியா சால்வ் ஆயிடும். கோமலா மாமிக்கு என்ன புரியணும். அந்த மாமி இந்தாத்து வாசல்ல அப்படி காலை வச்சு அப்பா பாத்துட்டாருன்னு வெய்ய, அந்த நிமிஷம் ஆரம்பிச்சிரும் பிரளயம். அம்மா, கோமலா மாமிக்கு அப்பாவை தானே தெரியும், உன்ன அவ பார்த்தது இல்லல்ல. பார்த்தது இல்லதான், ஆனா ஆனா என்னம்மா, அவ்வளவுதான், பிரச்சனை சால்வ்டு. எப்படிமா? என்னப்பா, கோமலா மாமியை நம்ம ஆத்துக்கு அழைச்சிட்டு வந்தா தானே பிரச்சனை. நான் அம்மாவை அழைச்சிட்டு கோமலா மாமி ஆத்துக்கு போயிடுறேன். 2 பேரும் பேசி பழகட்டும். என்னப்பா நான் சொல்றது? கோமல மாமி மட்டும் ரங்கத்தோட பழகனான்னு வச்சுக்கோயேன்,
ரங்கத்தோட குணம் கோமல மாமிக்கு பிடிச்சு போயிடும். இது என்னன்னா இது 2 பேரும் என்னமோ பேசிட்டே போறல. கோமலா மாமிய பார்க்கணும்னு நினைச்சாலே எனக்கு கைய கால்லாம் நடுங்கிறது, தந்தி அடிக்கிறது. இந்த பாருடி, நான் இதுக்கெல்லாம் வரல. ஆள விடு. ரங்கம், எதுக்கு இப்படி பயப்படுற? இது பாருங்கண்ணா, பயப்பட வேண்டியதுக்கு பயப்பட்டுதான் ஆகணும்னு பெரியவா சொல்லியிருக்கா. என்ன வச்சு இந்த விஷ பரீட்சையெல்லாம் பண்ணாதுங்க. நான் அந்த மாமியை பார்த்து எதையா உளறி கொட்டுவேன், நம்ம ஆசையெல்லாம் நிராசையா போயிடும். மா, ஏமா தேவையில்லாம பயப்படுற? அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது. நான் தான் கூட இருப்பேன்ல. கோத, அக்கா சென்னையில இருக்கிறச்ச ரங்கத்தை அங்க கூட்டிட்டு போயிட்டு வந்துரு. அக்கா ரொம்ப சந்தோஷப்படுவா. சரிப்பா. இருங்க, அப்பாவும் பொண்ணும் இது என்னது? இது முடிவே பண்ணிட்டா? நீ எதுக்கு கவலைப்படுற? தைரியமா இருமா. இந்தப்பா. வாங்க வாங்க. வாங்க வாங்க. நமஸ்காரம். எப்படி இருக்கே? நல்லா இருக்கம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கேன். வாங்க வாங்க, உள்ள வாங்க. என்கிட்ட கொடுங்க பேக். கொடுங்க. வாங்க வாங்க, உட்காருங்க. சொல்லுங்க, ஊர்ல எல்லாரும் எப்படி இருக்கா? எல்லாம் நல்லா இருக்காங்கம்மா. ஆமா, எங்க வீட்டுல யாரையும் காணோம்? அமுதன், கோதை, ராகவெல்லாம் ஆபீஸ் போயாச்சா? அமுதன் கார்த்தாலே ஆபீஸ் போயிட்டான். இவரும் கோதையும் இனிமேதான் கிளம்ப போறா. இருங்க, கூப்பிடுறேன். கோதை. என்னம்மா? யார் வந்திருக்கா பாரு. ராஜபாண்டி மாமா வந்திருக்கா. மாமா, அப்பா கூட்டின்னு வசிக்கிறான். இந்த வரமா. இந்த வாட்டியாவது உங்க மாமியார் பிள்ளையெல்லாம் கூட்டின்னு வந்திருக்கலாம் இல்லையா? நான் அவளெல்லாம் பார்த்ததே இல்ல. எங்கம்மா, அறுவடை நேரம். ஒண்ணு நான் இருக்கணும், இல்ல அவனாவது இருக்கணும். அப்புறம் அத்தைக்கும் வயசாகி போச்சு இல்லையா? இவ்வளவு தூரம் வந்து போனா அவங்க உடம்புக்கும் ஒத்துக்காது. அதான். நமஸ்காரம். வாங்கோ. வணக்கம். இத வச்சுட்டு வந்துடுறேன். இல்ல, இருக்கட்டும், பரவாயில்ல. அத போர்ச்சு எடுத்துக்கலாமே. இருங்க. எப்போ வந்தே? இப்பதான் வந்தேன். நமஸ்காரம் மாமா. நமஸ்காரம்மா. ஊர்ல குமரன், பாட்டி எல்லாரும் சௌக்கியமா? எல்லாம் நல்லா இருக்காங்கம்மா. அப்புறம் நான் சொன்ன மாதிரியே நடந்துகிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். நடந்துட்டு இருக்கேன் மாமா. கோதைட்ட என்ன சொல்றேன்? அது ஒண்ணும் இல்லம்மா, அமுதன் லட்சுமி கல்யாணத்தை சீக்கிரம் நடத்தணும்னு சொன்னார். அதான். ஓ. அப்புறம் அத்திம்பேர் எப்படி இருக்கார்? அவருக்கு என்னப்பா, மனசாட்சிப்படி வாழ்ற மனுஷன். ரொம்ப நிம்மதியா இருக்காரு. அத்திம்பேரை சரியா புரிஞ்சுண்டு அவரை பத்தி ரொம்ப அழகா சொன்னேன். அவரோட நீங்க எத்தனை வருஷமா இவ்வளவு நெருக்கமா பழகின்னு இருக்கேன்னா அதுக்கு நீங்க அவரை நன்னா புரிஞ்சுட்டதும் அவரும் உங்களை நன்னா புரிஞ்சுட்டதும் தான் காரணம். இந்த விஷயத்துல உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. என்னண்ணா இது? வந்ததும் வராதுமா அவர்கிட்ட எல்லாமோ பேசிண்டு அவர் மனசை சங்கடப்படுத்திண்டு. இங்க பாருங்க, நீங்க போய் குளிச்சுட்டு ரெடியா இருங்கோ. நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். சாப்பிட்டுட்டு சாவகாசமா பேசலாம். இல்லம்மா, அதுக்கெல்லாம் நேரமே இல்லை. நான் உடனே போயாகணும். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். முக்கியமான விஷயமா? ஆமா ராகவா, உங்க அக்காவும் லட்சுமியும் சென்னைக்கு வந்திருக்கிறத கோதை மூலமா கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். கேள்விப்பட்டது மட்டும் இல்ல சார், அக்காவையும் லட்சுமியையும் கோதை இந்த ஆத்துக்கே அழைச்சிட்டு வந்துட்டா. இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு எங்க அக்காவை நான் பார்த்தேன் சார்.
எங்க அக்காவுக்கு வயசாகி தலைமுடியில அங்கங்க நிறைச்சு சதா சர்வகாலமும் கஷ்டப்பட்டு இருக்க பொம்னாட்டியா நான் பார்த்தப்போ என் மனசை கலங்கிடுது சார். ஆனா அவ கண்ணுல இருந்து அப்ப பார்த்த அன்பு மட்டும் மாறவே இல்லை சார். அது வத்தாத ஜீவநதியா அவ கண்ணுல நிறைஞ்சி தழும்பிட்டு இருந்தது. அக்கா இங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அக்கா அத்திம்பேர் அவளோட குழந்தைகளை எல்லாரும் இங்கே வந்து எங்களோட தங்க மாட்டாளா? இந்த வீடு நிம்மதி சந்தோஷம் நிறைஞ்ச கோயிலா மாறாதான்னு என் உள்ளம் கடந்து ஏங்குறது சார். அந்த நாள் சீக்கிரமே வரணும், அதான் என்னுடைய ஆசை சார். அவர் அந்த நாள்னு சொல்றது அமுதலட்சுமி கல்யாணத்தை பத்தி தான். அந்த கல்யாணத்துல தான் இந்த 2 குடும்பமும் ஒண்ணு சேர்ற வாய்ப்பு இருக்கு. அதுக்கான முயற்சியை நம்ம பண்ணணுமே. அந்த நாள் சீக்கிரம் வரும்னு எனக்கு தோணலம்மா. அந்த நாள் சீக்கிரம் வரும்னு எனக்கு தோணலம்மா. என்ன சார் சொல்றேன்? ஆமா ராகவா, இப்ப புதுசா ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கு. அத்திம்பேர் லக்ஷ்மிக்கு வேற ஏதாவது வரன்னு பார்த்து அது நிச்சயம் கிச்சயம் ஏதாவது இல்லம்மா, இது தேசிகனால ஏற்பட்ட பிரச்சனை இல்லம்மா. பின்ன வேற யாரால பிரச்சனை மாமா? தியாகராஜன். எந்த தியாகராஜன்? எங்களுக்கு எதுவுமே புரியலையே சார். மருதூர் மிராசு தியாகராஜன். என்ன ராகவா, இப்போ தியாகராஜன் யாருன்னு உனக்கு தெரியுதில்ல? தெரியுது சார். யாருன்னு அந்த தியாகராஜன்? அவருக்கும் உங்களுக்கு ஏதாவது முன்விரோதமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரங்கம். தியாகராஜன் சின்ன வயசுல என் கூட ஒன்றா படித்தவன், ரொம்ப நல்லவன். மருதூர் கிராமமே அவனுக்கு சொந்தம். அதுக்காக ஒரு நாள் கூட கர்வப்பட்டதோ பெருமைப்பட்டுக்கிட்டதோ கிடையாது. அவனுக்கு அள்ளி கொடுக்குற மனசு. அவரை பத்தி இவ்வளவு பெருமையா சொல்றேன். அப்படிப்பட்டவர் ஏன்பா நம்ம அமுதன் லட்சுமி கல்யாணத்துல பிரச்சனையை ஏற்படுத்தணும்? அதான் கோத எனக்கும் புரியல. ஏன் சார், தியாகராஜனால இப்ப என்ன பிரச்சனை? அவன் இத்தனை நாளா எங்க இருந்தான்? திடீர்னு எங்கிருந்து வந்தான்? ஜெயில இருந்து. ஜெயில இருந்தா? என்ன சார் சொல்றேன்? அவன் எதுக்காக ஜெயிலுக்கு போனான்? தியாகராஜன் பொண்டாட்டியே இவன் கண்ணு முன்னாடியே அவ தாய்மாமன் கொலை பண்ணிட்டான். அந்த தாய்மாமனை தியாகராஜன் கொன்னுட்டு ஜெயிலுக்கு போயிட்டான். 21 வருஷ சிறைவாசம். இப்பதான் விடுதலை ஆகி வந்திருக்கான். என்னால நம்ப முடியலையே சார். தியாக ஒரு கொலைகாரனா என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலையே சார். இதத்தான் விதின்னு சொல்றதா? ராகவா, தியாகராஜன் ஜெயிலுக்கு போனப்ப அவனுக்கு ஒரு பெண் குழந்தை. கட்டின பொண்டாட்டி செத்து போயிட்டா. பொண்டாட்டியோட உறவு ஜனம் இவனையும் கை குழந்தையையும் கொன்னுடணும்னு துரத்திருக்காங்க. அப்போ குழந்தைய பாதுகாப்பா ஒரு இடத்துல விடணும்னு நினைச்ச தியாகராஜன் அந்த குழந்தைய தேசிகம் வீட்டு வாசல்ல போட்டுட்டு போய்
போலீஸ்ல சரணடைஞ்சிட்டான். என்ன சார் சொல்றேன்? ஆமா ராகவா, ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனதும் தியாகராஜன் என்ன பார்க்க வந்தான். இப்ப என்ன நான் பண்றது? அதுக்குத்தான் ஒரு யோசனையோட உங்களை பார்க்க கும்பகோணத்துல இருந்து கிளம்பி வந்தேன். அத நான் உங்ககிட்ட சொல்றேன், சரி வருமா வராதான்னு பாருங்களேன். என்ன சார் சொல்லுங்க. கொஞ்ச நாளைக்கு லக்ஷ்மியை ஊருக்கு அனுப்பாம சென்னையிலேயே சாராவோட தங்க வச்சிருங்க. நான் ஊர்ல தியாகராஜனை எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன். இல்ல சார், அது ரொம்ப தப்பு. தியாகராஜன் தன்னுடைய குழந்தைய அத்திம்பேர் வீட்டு வாசல்ல போட்டுட்டு போனதுக்கு காரணம் என் நண்பனுங்கிறதுக்காக மட்டும் இல்ல. அத்திம்பேரை பத்தி நிறைய அவன்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் கேட்டு அப்பவே அவனுக்கு அத்திம்பேர் மேல ரொம்ப மரியாதை உண்டு. தெரியும் ராகவா, ஒரு தடவை நானும் தேசிகனும் நில விஷயமா தியாகராஜனை பார்க்க போயிருந்தோம். அப்பவே அவனுக்கு தேசிக மேல ரொம்ப நல்ல மரியாதை. அந்த மரியாதைனால தான் குழந்தைய அத்திம்பேர் ஆத்து வாசல்ல போட்டு போயிருக்கான். அது மட்டும் இல்ல சார், அந்த குழந்தைய அவர் நல்லபடியா வளர்ப்பாரு. எத்தனை வருஷம் கழிச்சு திரும்பி வந்தாலும் தன்னோட குழந்தைய தங்கிட்ட ஒப்படைப்பாரு அப்படின்னு அவன் அத்திம்பேர் மேல வச்சிருந்த நம்பிக்கை. அத்திம்பேர் மேல அவன் வச்சிருக்க அந்த நம்பிக்கையையும் மரியாதையையும் நம்மோட சுயநலத்துக்காக நான் பலியாக்க விரும்பல சார். பனி துளியா நீ சமுதிரமா, கலையா காவிரி கலைநிதியா, பூம்பாவை ராதை கொஞ்சம் பெண்பாவை சீதை கொஞ்சம், ஒன்றாகி நீர் வந்த திருப்பாவை நீயே. திருப்பாவை